வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல தேங்காய் பூ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தேங்காய் பூவை அனல் கம்மியாக வச்சுட்டு நம்ம அதிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா பார்த்திங்கன்னாக்கா நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும், ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு. ரொம்ப ப்ரௌனெல்லாம் இந்த பாருங்கள், இப்போ தெரியுது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு லைட்டாக அப்படியே ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா நம்ம வறுத்துடலாம். இது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் கிரேவிக்கு. இதை நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு வறுந்தாலே போதும். இப்போ அது பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே சட்டியிலே எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது கொத்தமல்லி விதை இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம வறுத்துக்கலாம். அதில் இது எண்ணெயில் நம்ம சொட்டை பண்ணலையே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக நல்லா கமகமன்னு வாசம் அடிக்கும். இது லைட்டாக அப்படியே கொஞ்சம் சூடான போதும், ரொம்ப கருப்பாக ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும் பாருங்கள், அந்த மாதிரி ஆனால் போதும், வாசம் வரும். இப்போ அதுக்கு அங்கிட்டு நான் என்ன போட்டிருக்கேன்னா கசகசா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நல்லா அப்படியே லேசாக வதக்கி விட்ருங்க. ரொம்ப வதக்க வேணாம், அது நம்ம இன்னும் நிறையா இன்க்ரீடியன்ட் போடலை, அது கூட நல்லா வதங்கிரும். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர்கிட்ட நான் இதில் சேர்த்துருக்கேன். இது கிரேவி நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு இது கூட சேர்த்துட்டு, அது பெருஞ்சீரகம் அது சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கிண்டி விட்டுறலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, சோம்பு லைட்டாக போட்டுட்டு அந்த சூட்லேயே வதங்கிடும். இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா உரப்பாக வேணும்னா நீங்கள் மிளகு ஒரு ஸ்பூன்கிட்ட சேர்த்துக்கலாம். நான் மிளகு போடலை, ரொம்ப உரப்பாக இருக்குன்னுட்டு. கடைசியாக நான் அது கூட என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்பாசி இருக்குது பார்த்திங்களா, அது போட்டிருக்கேன். நீங்கள் அது மட்டும் போட்டிங்கனாலே நல்லா வாசமாக இருக்கும். அதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம வாசனை ஜாமானுங்கள்லாம் போட்டுக்கலாம். பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பரவாயில்ல, 2 பெரிய வெங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் ஒரு 20-25 அப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நான் சியாம் சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள், அது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மிளகாத்தூள் நான் அழகப்பாஸோட இறைச்சிக்கறி மசாலா தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும். அதில் உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 ஸ்பூன் கிட்ட நான் இதில் சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கிடலாம். எண்ணெயிலே நம்ம வதக்குறப்போ அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதோட சுடு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கணுங்க. நல்லா கொதிக்க கெத்தலேருந்து சூடாக அப்படியே எடுத்து நீங்கள் இதில் கூட சேர்த்துருங்க. அப்போ நல்லாயிருக்கும். நம்ம பச்சை தண்ணி ஊற்றுனோம்னா திருப்பி அது ஃபர்ஸ்ட்லேருந்து கொதிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்கும். நான் இதில் ஒரு 2 கோலை அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னாலும் அப்புறம் கறி மாதிரி ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இங்கே தக்காளி பழத்தை எண்ணெயிலே சேர்த்து வதக்கலாம். ஆனால் இப்படியே சேர்த்தோம்னா அதோட புளிப்பு நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த எலுமிச்சை ஜூஸ் நம்ம ஏன் சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த மசாலாவோடு நம்ம அடுத்து கோழி சேர்க்குறப்போ அந்த கோழியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளார நல்லாவே இறங்கியிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. அதனால் நான் லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன லெமன் எடுத்துகிட்டு அதை அப்படியே போட்டிருக்கேன். அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கோழியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் போட்டிருக்கிறதுனால நீங்கள் சமைச்ச உடனே சாப்பிட்டிங்கன்னா கூட அதோட இது நல்லா அப்படியே இறங்கியிருக்கும். நல்லா போட்டு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு அரை பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. 50% நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலா எல்லாத்தையுமே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் வதக்கி வச்சுருந்தோம்ல, தேங்காய், அப்புறம் மல்லி, அந்த இது எல்லாம் வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இது மாதிரி கிண்டுனதுக்கப்புறமா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க நீங்கள்.
இது நல்லா நான் பிளெண்டரில் இருந்ததையும் கழுவி இது கூட சேர்த்துட்டேன். இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கோழி வேகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா அந்த கோழிக்குள்ளே இறங்கி இருக்கும். நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றி இருக்கிறதுனால எல்லாத்தையுமே அது வந்து இந்த கோழிக்குள்ளே நல்லா இறக்கிரும். சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இது ஆறணுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா திக்காயிரும். ஏன்னா நம்ம இந்த தேங்காய் கசகசா இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி இருக்கோம்ல, அது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக்கிரும் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவியை. நீங்கள் இறக்குறப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்குங்க, பார்த்துக்குங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காக ஆகும். இன்னும் வேறு ஏதாவது வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காக எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் வந்து என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.